ஃபர்ஸ்ட் திங் நாங்க இங்க அட்மிட் பண்றது என்னன்னா, பிஓக்யூ கொடுக்கும்போது வந்து நீங்க பாக்குற இனிஷியல் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜை விட கொஞ்சம் அதிகமா தான் அது வந்து கண்ணுக்கு தெரியும். ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதே வந்து இருக்கிறதுல கம்மி வேல்யூ முதல்ல காமிச்சு ஒரு கிளைண்ட்டை வந்து உள்ள புல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இது எக்ஸ்ட்ரா அது எக்ஸ்ட்ரா, இது தனி அது தனி, இதெல்லாம் உள்ள வராது. பிராண்டுக்கு பே பண்றதை விட அதோட குவான்டிட்டிக்கு தான் அதிகமா பே பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆமா நீங்க எனக்கு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாம வீடு கட்டணும்ன்றதான் என் ஆசை. அதை நீங்க மட்டும் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா இதுக்கான டைரக்ட் ஆன்சர் வந்து, so introducing architect Ajis to our podcast. He is senior architect, so one of the pillar of Build Your Architecture team. சீனியர் ஆர்கிடெக்ட் அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. வரவங்கலாம் வந்து பிஓகே மெத்தடு ஸ்கொயர் ஃபீட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப. இதுக்கு நாங்க ஸ்கொயர் ஃபீட்லயே பண்ணிக்குவோமே அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? ஓகே, இல்ல இதுக்கு ஸ்கொயர் ஃபீட்லயே பண்ணிப்போமே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து இது மேபி நமக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட்டா ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். பட் இதை ஒரு வீடியோவா இருந்து ஒரு நம்ம டிபேட்டா பேசி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறது. முதல்ல வந்து ஏன் அவங்க வந்து இந்த பிஓக்யூ, நீங்க இதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட், ஏன் அவங்க வந்து பிஓக்யூ மெத்தடை விட ஸ்கொயர் ஃபீட்லயே பண்ணிப்போமேன்னு சொல்றாங்க? பிஓகேல நம்ம அரைவ் பண்ணி கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேல்யூ வந்து அவங்க டிவைட் பண்ணி பில்டப் ஏரியாக்கு போட்டுட்டு ஓகே இவ்வளோ ஆகுதா, அப்போ நம்ம வந்து 2400 200 பண்றாங்களே அவங்கள்ட்டே கொடுத்துடலாமே, அப்போ கம்மியாகுது அப்படின்னு. ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நாங்க இங்க அட்மிட் பண்றது என்னன்னா, பிஓக்யூ கொடுக்கும்போது வந்து நீங்க பாக்குற இனிஷியல் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜை விட கொஞ்சம் அதிகமா தான் அது வந்து கண்ணுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இதுக்கான ஆன்சரை நான் டைரக்டா கொடுக்கறதுக்கு பதிலாக கிளைண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு விஷயத்தை த்ரோ பண்றேன். இது வரைக்கும் ஒரு 10 ப்ராஜெக்ட் இது கட்டினவங்க எல்லார்ட்டையுமே வந்து பேசினாங்க, நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ்ல ஆரம்பிச்சீங்க, எவ்வளவுக்கு முடிச்சீங்க அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே நீங்க கேட்கிற கேள்விக்கான ஆன்சர் அவங்களுக்கே கிடைச்சிடும். என் சித்தப்பா வந்து ஆரம்பிக்கும் போது 52 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சாரு, முடிக்கும் போது 65 லட்சம் ரூபாயில முடிச்சாரு, 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா போகக்கூடிய உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்ல தான் வந்து டிவைட் ஆகுது. ஸோ அதனால ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதே வந்து இருக்கிறதுல கம்மி வேல்யூ முதல்ல காமிச்சு ஒரு கிளைண்ட்டை வந்து உள்ள புல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இது எக்ஸ்ட்ரா அது எக்ஸ்ட்ரா, இது தனி அது தனி, இதெல்லாம் உள்ள வராது, இதெல்லாம் மட்டும்தான் வந்து வரும். ஏன்னா இப்ப நான் ரீசெண்டா ஒரு ஆடு கூட பார்த்தேன். சம்பு, செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், இது எல்லாமே பார்ட் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்ஷன் தானே, ஆனா அதெல்லாம் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ்ல வராது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை வந்து அவங்களே வச்சுட்டு அதுக்கு ஆன்சரா வந்து ஸ்கொயர் ஃபீட் சார்ஜை ஏத்தி இதுக்குள்ள நாங்க அதெல்லாம் சேர்த்து பண்ணி தரோம் அப்படின்றாங்க. ஸோ இங்க வந்து அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கம்மி ரேட்டை காமிச்சு இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல எல்லாம் போடுவாங்கல்ல, 1000 ரூபாய் 999 ரூபாய் முதல் அப்படின்னு போட்டு உள்ள போனீங்கன்னா 999 ரூபாய்க்கு ஒரே ஒரு வெள்ளை சட்டை மட்டும் தான் சார் இருக்கு, நீங்க கலர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு மேல வரும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வே தான் வந்து இந்த ரெண்டுத்துக்குமான ஆன்சர். பட் இதுவும் சில கிளைண்ட்ஸுக்கு வந்து தெரியுது, ஆரம்பிச்சா வந்து இது இப்படிதான் போகும், அதெல்லாம் தனித்தனின்னு சொல்றாங்க, அதெல்லாம் எவ்வளவுன்னு தெரியல அப்படின்னு. பட் இங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னா மக்கள் மாறணும். அவங்க வந்து புரிஞ்சுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது வந்து ஆரம்பிச்சா ஒரு ரேட் மற்ற இடத்துல வரும். பட் பிஓக்யூ மெத்தட்ல நம்ம போனோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து அந்த ஆக்சுவல் பிரைஸ் வந்து காட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து மக்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகலைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா அஜீஸ், நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த காஸ்ட்ங்கிறத விட நம்ம மக்கள் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையை தூக்கிட்டு வராங்களே, எடுத்த உடனே நீங்க வந்து டக்குன்னு ஒரு பிஓக்யூ கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. அதை பத்தி நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கே தான் நல்லா தெரியுமே. இது நம்ம ஆக்சுவலா பிஓகேக்கு எவ்வளவு ஒர்க் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இது ஆப்வியஸா அந்த பில்டர் கொண்டு வந்த பிரச்சனை தான் இது எல்லாமே. பில்டர் நார்மலா என்ன பண்ணுவாங்க, ஸ்கீமை போட்ட உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அங்க இங்க பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது, எவ்வளவு ப்ராசஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அதே தான் இந்த பிஓகேலையும். இது வரைக்கும் நீங்க பிஓகேங்கிறதே பில் ஆஃப் குவான்டிட்டி. அப்பனா நீங்க வந்து எத்தனை செங்கல் வருது, எவ்வளவு கியூபிக் ஃபீட் கான்கிரீட் தேவை, எவ்வளவு டன்னு இது உங்களுக்கு ஸ்டீல் தேவை, இது எல்லாத்தையும் நீங்க கணக்கு போட்டு தனியா எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா நாள் ஆகும். நீங்க நார்மலா ஒரு குவான்டிட்டி சர்வேயர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு G+1 ரெசிடென்ஷியலுக்கு எவ்வளவு நாள் ஆகும் குவான்டிட்டி எடுக்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 3 to 4 days அந்த குவான்டிட்டி எடுக்கவே. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரேட் எல்லாம் போடணும். ஸோ அந்த ரேட்டு நம்ம விசாரிச்சு, அதாவது கரண்ட் ரேட்டு, மார்க்கெட் ரேட்டு உங்களுக்கே தெரியும் ஸ்பைக் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த கரண்ட் மார்க்கெட் ரேட்டு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு கொடுக்கணும். ஆப்வியஸா டைம் எடுக்கும்.
நீங்க சொல்ற அந்த பார்ட் வந்து பிஓக்யூ போட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் இருக்கிற ஒரு வாரம். ஆமா ஆனா இவங்க இன்னொரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, எடுத்த உடனே வீடு எவ்வளவு ஆகும்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருவாங்க. அந்த ஆர்கிடெக்சரல் டிசைன் ப்ராசஸ்ங்கிறது வந்து கம்ப்ளீட்டா மறந்துடுவாங்கல்ல. ஆமா அது நம்ம அதுவும் குடுக்குறோம். ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம போட்டுருக்க பிஓகே வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்ட வச்சு சொல்றோம். ஆமா. ஆனா, அந்த த்ரூ அவுட் த டிசைன் ப்ராசஸ்ல அவங்க நெறையா வந்து விண்டோஸ் இங்க வேணும். நெறையா டிசைன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ வந்து அவங்க ட்ரீம் ஹோம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் ஆப்வியஸா ரேட் இன்கிரீஸ் ஆகும். ஸோ அத வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, நீங்க பில்டர் கிட்ட போனீங்கன்னா, அவன் வந்து 4க்கு 4 விண்டோ தான் வப்பேன். ஃபூட்டிங்குமே வந்து அவங்க சாயில் டெஸ்ட் எடுத்து அதுக்கான யாருமே ஃபவுண்டேஷன் பண்றது என்னவோ இல்ல. அத போடுறதில்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, 3 அடி குழி தோண்டுவேன். எக்ஸ்ட்ரா 1 அடி நோண்டுனா, நீ வந்து ரூ. 4,00,000 காசு எக்ஸ்ட்ரா குடுக்கணும் அப்டின்ருவாங்க. ஆமா. இது வந்து எனக்கு நடந்திருக்கு. அத வச்சு சொல்றேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஃபூட்டிங் போடும்போது நான் முன்னாடியே சொல்ட்டேன் சாயில் டெஸ்ட் எடுக்கணும், இது பண்ணணும்னு. அவங்க என்ன சொல்றாங்க, ஃபூட்டிங் போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாரி வந்து 3 அடி போட்டா நல்லதா? இல்ல 4 அடி போட்டா தான் நல்லதா? அப்டின்னு கேட்குறாங்க. 3 அடி தான் வந்து அவன் வந்து குடுக்குறது. அவனோட ஸ்பெசிஃபிகேஷன்ல பேக்கேஜ்ல போடுறது வச்சிருக்கிறது. 3 அடி தான். ஆ. அதுவே முதல்ல தப்பு. ஏன் எக்ஸ்ட்ரா 1 அடி போடலாம்னு கேட்குறாங்க. ஓகே ஆழம் போறது பேசிக்கா வந்து ஸ்ட்ராங் தான். அதனால நல்லதுதான்றதுனால. வந்து 1 அடி போங்க, எக்ஸ்ட்ரா போங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு வந்து ரூ. 4,00,000 எக்ஸ்ட்ரா குடுக்கணுங்க. அது வந்து ஸ்கொயர் ஃபீட்ல வராது. ஆனா மெத்தட் பார்த்தீங்கன்னா, அது 3 அடி போலாமா? 4 அடி போலாமா? இல்ல வந்து பைல் ஃபவுண்டேஷனாங்கிறத ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர் தான் வந்து அவங்க வந்து சாயில் டெஸ்ட்ட வச்சு குடுக்கணும். ஸோ ஆப்வியஸா அது இங்க வந்து சாயில் டெஸ்டே நடக்கிறது இல்லையே நடக்கல. பாதி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அவங்க அந்த பில்டர் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க. என்ன சொல்லி சமாளிச்சிருக்காங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து சாயில் டெஸ்ட் தேவையில்ல மேம். ஏன்னா இந்த இடம் எல்லாமே வந்து ஆமா. வந்து கீழ ஃபுல்லா வந்து உங்களுக்கு ராக் தான் பிரச்சனை இல்ல அப்டிங்கிறாங்க. நம்ம வந்து சாயில் டெஸ்ட் எடுக்கிறவன்ட்ட கேட்டா தெரியும். அவன் 1500 ஸ்கொயர் ஃபீட்ட தாண்டுனாலே 2 இடத்துல எடுக்கணுமா சைட்ல. எடுப்போம். ஆமா. அப்படிங்கிறப்போ இது எப்படி வந்து பதிலா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த சாயில் டெஸ்ட்ங்கிறது வந்து கமர்ஷியல் பில்டிங்க்கு பெரிய பெரிய பில்டிங்க்கு மட்டும் தான் தேவை அப்படின்னு ஒரு மித்து ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் அதாவது ஏரியாவை பொறுத்து மாறும். ம். அப்படிலாம் நாங்க வந்து எந்த அளவுக்கு சொல்றோம்னா, பக்கத்து பக்கத்து பிளாட்லயே கூட வந்து நீரோட்டம் மாறி இருக்கிறதுக்கோ, இல்ல அதனால வந்து சாயிலோட டைப் மாறி இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. உங்க சைட்டுக்கு சாயில் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதெல்லாம் இதோட சீரியஸ்னஸ்லாம் புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் நாளைக்கு அதாவது Tangent conversation. நான் அத பாட்காஸ்ட்ங்கிறதுனால ஒரு இன்ஃபார்மல் கண்டென்ட்ன்றதுனால சொல்றேனே. இந்த உலகத்திலேயே வந்து அதிகமா திட்டு வாங்குற ப்ரொஃபஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபஷன் தான். ஆமா. அது ஏன்னா கட்டி முடிச்சு 10 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் வந்து படிக்கட்டுல போய் இடிச்சுக்கிட்டாங்கனாலும் அந்த என்ஜினியர் என்னை ஏமாத்தி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. இத திட்டுறத வந்து பல பேர் பார்த்துட்டும் கூட அவங்க வீட்டை அவங்களே வந்து ப்ராப்பரா டிசைன் பண்ணி ஒழுங்கா கட்டணுன்றதுக்கு வந்து ரெடியா இல்ல. வர வேண்டியது எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு பிஓக்யூ ஒன்று போட்டு கொடுங்க நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கறதுல இருந்தாங்கன்னா தட்ஸ் நாட் சோ ஹெல்தி அப்ரோச் டுவர்ட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் அட் ஆல் அப்படிங்கறதான் என்னோட ஒரு பாயிண்ட்டும் இங்க. Back to topic. வந்து கிளையண்ட் புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க சார். சரி. அப்போ வந்து அவங்க எதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க எந்த பில்டரை சூஸ் பண்ணலாம்னா, இல்ல வந்து அமௌண்ட்ட ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப பில்டரை சூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10 பில்டரை பார்த்துட்டு 11வதா நம்ம கிட்ட பிஓக்யூ கிட்ட வராங்கன்னா, அவங்க மைண்ட் செட் வந்து அந்த பில்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சார் நீங்க பிஓக்யூல ஒர்க் பண்ணீங்கன்னா பிஓக்யூல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க. ஆமா அப்படிங்கிறாங்க. ஆமா. ஸோ இதுல வந்து நீங்க எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்க காஸ்ட் மத்தது எல்லாத்தையுமே செகண்டரியா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட டிசைனை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது பெட்டர். ரொம்ப சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்லணும்னா நீங்க ஒரு ஆர்கிடெக்ட போயிட்டு டிசைனை வாங்கிட்டு வந்து அதை எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல பில்ட் பண்ற பில்டர்ட்ட கொடுத்தீங்கன்னா அவன் ஸ்கொயர் ஃபீட்டை அக்செப்ட் பண்ண மாட்டான். ஏன்னா நீங்க இந்த இடத்துல வந்து சாயில் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்ணிருப்பீங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஆர்கிடெக்டை வச்சு பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்து கஸ்டமைஸ்டா ஒரு டிசைன் பண்ணிருப்பீங்க. அந்த கஸ்டமைஸ்டு டிசைனை வந்து ஸ்கொயர் ஃபீட்ல ஒருத்தன் பண்ணா அவனுக்கு நஷ்டமாயிடும் அப்படிங்கிறதுனாலயே வந்து அவன் அதை வந்து ஒத்துக்க மாட்டான். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மீல்ஸ் மத்தியானம் லஞ்ச் ஒரு வெஜ் மீல்ஸ் நீங்க சாப்பிட்றீங்கன்னா ஒரு இடத்துல ₹100 இருக்கும் போது மேக்சிமம் வந்து ஒரு 110 120 அந்த ரேஞ்சில தான் இருக்க போது. இல்ல ஒருவேளை ₹150 இருந்துச்சுனாலும் அந்த ₹150 அந்த ஹோட்டல் வந்து பெரிய ஹோட்டலா இருக்கும், இல்ல வெரைட்டி அதிகமா கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரிதான் ஒண்ணு இருக்க போகுது. ஸோ மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து ரொம்ப அப்பாவோ ரொம்ப டவுனாவோ இருந்தா ஒருத்தங்க வந்து அங்க போக மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல இப்ப ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட 100 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து வேக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா 100 ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்த கிளைண்ட்ஸ் வந்து இங்க அதிகமா இருந்தா வந்து வந்திருந்திருக்க மாட்டாங்க.
ஸோ விச் இஸ் ரீசனபிள் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒரு 100 பேர் வந்து இங்க வந்திருக்காங்க. டிசைன்ஸ் பல பேர் வாங்குறாங்க. இது எல்லாமே வந்து நடக்குது. பட் கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு கரெக்டா எவ்வளோ ஆகுன்றத சொல்லிடு. ஆனா உண்மையில கரெக்டா எவ்வளோ ஆகுன்றத சொல்றதே பிஓக்யூ மட்டும்தான். ஆனா அவங்க என்ன பர்சீவ் பண்ணிக்கிறாங்கன்னா, நான் ஒரு திட்ட போய் உட்கார்ந்த உடனே நீ இவ்வளவு கட்டுறீங்களா, அப்ப இவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நம்பர் கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னா ஓகே இவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. பட் விச் இஸ் அ வெரி வெரி பேட் டிசிஷன். இதுல முக்கியமா கிளைண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தே ஆர் நாட் ஆர்கிடெக்ட்ஸ். தேர் மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சிவில் ரிலேட்டட் ஃபீல்டே கிடையாது. ஸோ அவங்களால முதல்ல வந்து அவங்க என்ன கட்ட முடியுங்கிறதே தெரியாது. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 2 days முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்கிட்ட என்ன கேட்டாங்க, ரெண்ட்டுக்கு விடணும்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் சார். மேல வந்து ஒரு 3 பிஹெச்கே வந்து நாங்க ரெண்ட்டுக்கு விடுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு 3 பிஹெச்கே ரெண்ட், அதுக்கு மேல 2 ஃப்ளோர் வந்து நாங்க டூப்ளே ஹவுஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான். கீழே ஒரு 1 RKவும் ரெண்ட். பட் இதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னா, அவங்கள்ட்ட இருக்க லேண்ட் ஏரியாவே வந்து 1200 தான். அவங்க வந்து ப்ராப்பர் செட் பேக் விட்டு ஒரு 800-850 ஸ்கொயர் ஃபீட் நான் கட்டலாம்னு இருக்கேன் சார்ன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் 850 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வந்து ஸ்டார் கேஸ், லிஃப்ட், கோரெல்லாம் போட்டு மீதி இருக்க இடத்துல ஒரு ப்ராப்பரான 2 பிஹெச்கே மட்டும் தான் கட்ட முடியுங்கிறதே உங்களுக்கு ஐடியா இல்ல. இப்போ நம்ம மனசுக்குள்ள நானும் ஒரு லேண்ட் வாங்கிட்டேன், நான் வந்து இப்போ ஒரு 3 பிஹெச்கேனா 30,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு நான் ரெண்ட் விடுறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு ஒரு பினான்சியல் பிளான் பண்ணி எனக்கு எடுத்த உடனே சரிங்க சார் ஒரு 3 பிஹெச்கே போட்டுக்கலாம் மேல, உங்களுக்கு மொத்தமா வந்து ஒரு 75 லட்சம் ரூபாய் செலவாகும், நீங்க அதுல மாசம் வந்து ஒரு 25,000 ரூபாய் ரெண்ட் வாங்கிடலாம், கீழே ஒரு 10,000 ரூபாய் ரெண்ட் வாங்கிடலாம், மீதி மட்டும் நீ இஎம்ஐ கட்டினா போதும் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது கன்வின்சிங்கா இருக்கும். பட் அது பிராக்டிக்கலா நடக்காதுங்கிறது எப்ப தெரியும்னா, நீங்க முதல்ல டிசைன் பண்ணீங்கன்னா தான் தெரியும். ஆனா வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பில்டரை சந்திக்கிறாங்க அப்படின்னா, அந்த பில்டர் எப்படி இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரெசிடென்ஸ் பில்டிங்கா வரப்போகுது. இப்போ நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கோம், அவங்களுக்கு தேவையான நாலேஜ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஜஸ்ட் ஒரு அது பேர் என்ன சார், என்கொயரிக்கு வரப்பயே நம்ம வந்து என்ன பண்ணலாங்கிறதே நம்ம அவங்களுக்கு சொல்லிடுறோம். இந்த பில்டிங்ல இந்த இடத்துல என்ன பண்ண முடியும். இன்கேஸ் வந்து காஸ்ட் அவங்களோட அமௌண்ட்டுமே ஃபைனல் எண்ட் ஆஃப் தி டேல அதிகமாகுது அப்படிங்கிறப்போ யாரு வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்குவாங்க? இப்போ பிஓக்யூல பண்றவங்களா இல்ல ஸ்கொயர் ஃபீட்ல பண்றவங்களா? கண்டிப்பா வந்து காஸ்ட்டுக்கான அக்கௌண்டபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா அது பிஓக்யூல மட்டும் தான் இருக்கும். ஏன்னா பிஓக்யூ வந்து டிசைனை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிற விஷயம். ஸோ வந்து உங்க டிசைன் மாறாத வரைக்கும் பிஓக்யூட அமௌண்ட் வந்து மாறாது. அதனால வந்து பிஓக்யூ தான் வந்து காஸ்ட்டுக்கான அக்கௌண்டபிலிட்டியை கொடுக்கும், ஸ்கொயர் ஃபீட் கொடுக்காது. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்ல அதுதான் நான் சொல்றது மாதிரி, ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ரேட்ல ஆரம்பிச்சது வந்து அந்த ரேட்ல முடியவே முடியாது. பட் அதை விட நான் இன்னொரு 2 அக்கௌண்டபிலிட்டியை இங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க வீடு வந்து டிசைன் ஆஸ்பெக்ட்ல நல்லா இருக்குங்கிறத வந்து இங்க ஆர்கிடெக்ட்ஸான நாம வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்போம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரலி சேஃப்ங்கிறத வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாரு. காஸ்ட்டுக்கு பிஓக்யூ அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கும். பட் இந்த 3மே இருக்காது நீங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல போனீங்கன்னா. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல போகும்போது அவங்களுக்கு ப்ரியாரிட்டி வந்து டிசைன் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளான டிசைன் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்ட்ரக்சர் காம்ப்ளிகேட் ஆகாது. அதனால வந்து காஸ்ட்டை வந்து குறைச்சி நாளுக்கு நாள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விண்டோ பேருக்கு ஒன்று போட்டு விட்டு எவ்வளவு விண்டோ எல்லாம் குறைக்க முடியுமோ குறைச்சு, எந்தெந்த இடத்துலலாம் வந்து 4.5 inch வாலா போட முடியுமோ போட்டு, எவ்வளோ இதெல்லாம் வந்து அவங்களோட டிமாண்ட்ஸை வந்து குறைச்சி இன்டீரியர்ல பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தள்ளி விட்டு பண்றது தான் வந்து ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ டிசைனும் போயிடுச்சு அந்த இடத்துல. ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா வந்து ஏன்னா இப்போ நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, மார்ஸ் லேண்டுங்கிறது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களே இது பண்றது. பட் மார்ஸ் லேண்ட்ல நான் வீடு வாங்குறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பைல் போடுறேன்ற லெவலுக்கான நாலேஜ் வந்து ஒரு எண்ட் யூசரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை வந்து ஒரு பில்டர் தான் சொல்லி சார் இங்க நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்கன்னா பைல் போட்டு கட்டுறதா சார் நல்லதுன்னு சொல்ல முடியாது. சொன்னா அவர் என்ன நினைப்பாரு, பைல்லாம் போட்டா வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் அதிகமாயிடும், அதனால எங்க இந்த கிளைண்ட் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பண்ணிக்கலாம் சார், எப்போ ஒரு 4 அடி கட்டுறது நம்மளுக்கு என்ன ஒரு 6 அடி குழி தோண்டி நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சருக்கும் வந்து அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இங்க காஸ்ட் வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. Tangent conversation. ஆக்சுவலி நம்ம இதவே வந்து ஒரு தனி பாட்காஸ்டா பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து இந்த காஸ்ட்லாம் எப்படி ஏறுது, அதை எப்படி மேனேஜ் பண்றது, எதனால ஏறுது, இந்த காஸ்ட் சூட்டப் ஆகுறத பத்தி மட்டுமே ஒரு இது வந்து பண்ணலாம். Back to topic. பட் இப்ப இந்த மெட்டீரியலோட பிரைஸ்லாம் வந்து ஹைக் ஆகுது. நிறைய சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ல வந்து வேலை நிக்குது, அப்படியே வந்து நின்று போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் விலை ஏறிடுச்சு.
நாங்க வந்து ஸ்கொயர் ஃபீட்ல கொடுக்கும்போது வந்து சிமெண்ட் பேக் வந்து மேக்ஸிமம் 350 ரூபாய் போனாதான் நாங்க ஏத்து போனுவாங்க. இப்ப 400 ரூபாய் போயிடுச்சு, விலை குறையிற வரைக்கும் வேலையை நிறுத்திடுறேன்றாரு கான்ட்ராக்டர் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க வந்து பிரைஸுக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. ஆனா பிஓக்யூ அப்படி இல்லை. நம்ம வந்து அந்த கண்டிஜென்சி வச்சிருக்க போறோம், இவ்வளவு வந்து ஹைக் இருந்துச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே சொல்லிடுறோம். ஸோ அக்கௌண்டபிலிட்டிங்கிற திங் வந்துச்சுனாலே அது வந்து பிஓக்யூ மட்டும்தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. ஓகே. அதுலயே நமக்கு ஆக்சுவலா தெளிவா இருக்கும்ல உங்களுக்கு. ஆமா. எவ்வளவு கொடுக்குறோம், இந்த வேலை எதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ பில்டர்கிட்ட போனா அவன் பல்கா வந்து அமௌண்ட் வாங்கிடுவாங்க. ஆமா. ஒரு லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பல்கான ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க பண்ணிருக்க ஒர்க்கு கரெக்டா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆமா. நிறைய இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது எடுத்த உடனே வந்து இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து ஒரு 1 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 crore வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 lakhs 20 lakhs வந்து உங்களோட ஃபூட்டிங் ஃபவுண்டேஷன் சப்ஸ்ட்ரக்சர் மட்டுமே தேவைப்படும். ஆனா அந்த சப்ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பிளிந்த் பீம் வரும்போதே வந்து கிட்டத்தட்ட 35-40 லட்சம் ரூபாய் வந்து பில்டர் வாங்கியிருப்பாரு. இப்ப இதுல விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்க வந்து அந்த பில்டர் சரியா பண்ணல, ரெஸ்பான்சிபிளா இல்ல, ரெஸ்பான்சிவா இல்ல, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, குவாலிட்டி ஏதோ காம்ப்ரமைஸ் பண்றாருன்னு தெரிஞ்சு நீங்க டெர்மினேட் பண்ணீங்கனாலுமே நீங்க தான் நஷ்டமாவீங்க. ஏன்னா உங்கள்ட்ட இருந்து ஒரு 40 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு, அவர் செஞ்சிருக்கிற அறகுறை வேலைக்கான வேல்யூவே வந்து 20-25 லட்சம் தான். அதுவும் உங்களுக்கு வந்து புரிய போறது இல்ல. இப்ப நீங்க இன்னொரு பில்டரை அதுக்கப்புறம் இவரை டெர்மினேட் பண்ணிட்டு வேற ஒருத்தட்டு போய் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, சார் இந்த பில்டிங்க்கு ஒரு 1 கோடி ரூபாய் ஆகும், ஆனா நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கான வேலை தான் பண்ணிருக்கீங்க, இப்ப திரும்ப 80 லட்சம் ரூபாய் கொடுங்கன்றாங்க. இப்ப இந்த 20 லட்சம் ரூபாய் நஷ்டமாக போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கிளைண்ட் தான் எண்ட் ஆஃப் த டே. சோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜுக்கு உண்மையாலுமே எவ்வளவு ஆகுது, அந்த காஸ்ட்டை மட்டும் நான் வந்து ரிலீஸ் பண்ணனா போதுமா அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிஓக்யூ மெத்தட்ல மட்டும் தான் வரும். அது வந்து ஸ்கொயர் ஃபீட்ல கண்டிப்பா கிடைக்காது. ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட்னுவாங்க. நான் தளம் போட ஆரம்பிச்சிட்டேன், இப்பவே எனக்கு இவ்வளவு காஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க, இதை பண்ணாதான் ஆளுங்க வருவாங்க அப்படிங்கிற அந்த டிமாண்ட் அண்ட் இதுலதான் வந்து போயிட்டு இருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம இப்போ இது வரைக்கும் பண்ண பிஓக்யூலயுமே நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. அது வந்து இன்னும் கிளைண்ட்ஸுக்கு வந்து பிஓக்யூனா என்னங்கிறது புரியாததோட ரீசன் தான். ஏன்னா பிஓக்யூங்கிறது வந்து அப்ஃப்ரண்டா இதுதான் காஸ்ட், எங்களோட சர்வீஸ் சார்ஜ் இதுங்கிறத நாங்க சொல்லிடுறோம். இதுல கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது, அன்லெஸ் அன்டில் கிளைண்ட் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கம்மி பண்ணாத வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு பெரிய விண்டோ இந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ கிளைண்ட் கேட்கறாங்கன்றதுக்காக நாம பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இந்த விண்டோ வந்து இந்த விண்டோக்கான காஸ்ட் மட்டுமே ஒரு 10க்கு 8 நீங்க விண்டோ வைக்கிறீங்க, ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஹை எண்ட் யூபிவிசி விண்டோ, ஓபனபிள் விண்டோ நீங்க எடுத்துட்டு வந்து மஸ்கிட்டோ மெஷ் போட்டு கிரில்லோட போட்டு ஒரு 1000 ரூபாய் நீங்க சேர்த்து 80,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா, இந்த விண்டோக்கு பதிலா நீங்க இந்த விண்டோவை ரிமூவே பண்றீங்கன்னா அந்த 80,000 ரூபாய் உங்களுக்கு கிட்டத்தட்ட குறைய போகுது. 80,000 ரூபாய்க்கு பிரிக் ஒர்க் வரும், பட் பிரிக் ஒர்க்கான காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், இந்த விண்டோ அளவுக்கான காஸ்டா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஃபீச்சர்ஸை வந்து அவங்க குறைக்க முடியும் அப்படிங்கறத தான் வந்து கிளைண்ட்ஸ் பார்க்க முடியுமே தவிர, இதுல நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அது நார்மலா கடையில பேரம் பேசுற மாதிரியே மைண்ட் செட்ல. ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த 3 ஃபீட் மட்டுமே ஃபவுண்டேஷன் போடுறாரு ஒருத்தர்னு, அவர் என்ன பிரைஸ் சார்ஜ் பண்றாரு? அவரு வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வரும்போது 2200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அட்ராக்டிவான ஒரு பிரைஸ். ஸோ இந்த பிளானிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அதை என்கிட்ட கிளைண்ட் கொடுத்து படிக்க சொன்னாங்க. பார்த்தா அதுல வந்து பயோசெப்டிக் டேங்க்ல ஒரு சில இது ஆப்ஷனல்ல போட்டிருக்கு உங்களுக்கு. ஓகே. பயோசெப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், வாட்டர் ப்ரூஃபிங், கூலிங் டைல் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். ஓகே. மீதி வர அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா, அப்புறம் கார் பார்க்கிங் ஏரியாக்கு 1900 போட்டிருக்காங்க. அப்புறம் ஓஹெச்டி, சம்பு, செப்டிக் டேங்க்கு, வாட்டர் ப்ரூஃபிங், கூலிங் டைல் 150 ரூபான்னு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இதுக்கு டிவைட் பை பில்டப் ஏரியாக்கு போட்டிங்கன்னா 2750 ரூபா வந்தது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. சரி, அப்புறம் எதுக்கு அந்த 2200ன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்? ஆமா, ஸோ அங்கதான் வந்து போய் இவங்க வந்து விழுந்துடுறாங்க. ஆமா ஆமா, ஆனா இதே ரேட்டு தான் நமக்கும் வந்து பிஓக்யூல வரும். ஆனா நம்ம ப்ராப்பரா வந்து குவாண்டிட்டி எடுக்கிறோம், பிளஸ் வந்து டிசைனிங்கும் ப்ராப்பரா வந்துருது. அப்போ வந்து பார்த்தோம்னா இதுல ஏதோ இருக்கு உள்ள. கண்டிப்பா. ஆமா, ஆனா இப்ப டிசைன் ஸ்கோப் கம்மியா இருக்கிறதுக்குமே வந்து அவங்க 2200 தான் சார்ஜ் பண்றாங்க. அதிகமா இருந்தாலும் 2200 தான் ஃபிளாட்டா சொல்றாங்க. அப்ப அங்கேயுமே ஆமா, நீங்க கேக்குறது வந்து ரொம்ப வேலிடான क्वेश्चन. இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்கிட்ட லேண்ட் இருக்கு, நான் வந்து அதுல ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து
நான் ஒரு 2 பிஹெச்கே கட்டினாலும் ஒரே காசு, 3 பிஹெச்கே கட்டினாலும் ஒரே காசு. இப்ப நான் 3 பிஹெச்கே கட்டுறேன்னும் போது 3வதா ஒரு பெட்ரூம், அதுக்கு ஒரு பார்ட்டிஷன், அதுக்கு ஒரு டாய்லெட், அதுக்கு ஒரு சானிட்டரி ஃபிக்சர்ஸ், கமோடு இது எல்லாமே காசு வரும். ஆனா அப்படி பண்ணாலும் 2200 பண்ண முடியும். இப்படி பண்ணாலும் பண்ண முடியும். இது இப்ப நான் 3 பெட்ரூம் இந்த மாதிரி நான் போறேன்னா எனக்கு கெப்பாசிட்டி அதிகமாகும். வீட்ல இருக்கவங்களது சம்ப், செப்டிக் டேங்கோட கெப்பாசிட்டி இன்கிரீஸ் ஆகும். அப்ப நான் இன்னும் அதிகமா தான் பே பண்ண மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு வந்து 2200 ஆரம்பிச்சது வந்து 2800 2900 போய் நிறுத்திடுவீங்க. சோ இங்க வந்து இல்ல ஒருவேளை வந்து நான் அப்போ இல்ல நான் வந்து வெறும் ஒரே ஒரு பெட்ரூம் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு ஓப்பன் ஸ்டுடியோ யூனிட் மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வால் பார்ட்டிஷனே இருக்காது எதுவுமே. ஆனா அப்போ நான் வந்து 2200 கொடுக்கணும். நான் கட்டுற செவருக்கும் 2200, வேக்குமா இருக்கிற இடத்துக்கும் 2200. ஸோ இந்த ரூலே வந்து ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்குன்றது வந்து என்னைக்கு கிளைண்ட்ஸ்க்கு தெரியுதோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பிஓக்யூ மெத்தடை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குமே, நான் இந்த கம்பி தான் போடுறேன், நான் காம்ப்ரமைஸே பண்ணல, நான் இந்த சிமெண்ட் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமா அது இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டீல் போடுறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டீலு பெயிண்டிங் பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி தான் சீலிங்க்கு போடுறாங்க. ஓகே. டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு எனாமல் பெயிண்ட். இல்ல நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பேசிக்கான கணக்கு. இது ஏற்கனவே வேற ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷன்லயும் நம்ம சொல்லியிருக்கோம். இங்க வந்து நீங்க பிராண்டுக்கு பே பண்றதை விட அதோட குவான்டிட்டிக்கு தான் அதிகமா பே பண்ணுவீங்க. அதாவது ஒரு 10,000 பொருளை விட இன்னொரு அதோட பிரீமியம் மோஸ்ட் பிராண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 12,000 இருக்க போகுது. இதுல வந்து 2,000 தான் வித்தியாசம். ஒரு கிலோக்கு வச்சுக்கோங்களேன். இது 1 கிலோ 10,000, அது 1 கிலோ 12,000. ஆனா நான் 12,000 பொருளை 3/4 கிலோ போட்டேன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப இந்த 10,000 வந்து 1 கிலோ போடுறதை விட ரேட்டு குறைஞ்சிடுது இல்லை உங்களுக்கு. அதுலயே நான் வந்து லாபம் சம்பாதிக்க முடியும்ல. உங்கள்ட்ட நான் வந்து பெரிய பிராண்டுங்கிறத வச்சு நான் பிராண்டை யூஸ் பண்றேன் அப்படிங்கறதுனால தேவையான அளவு யூஸ் பண்றேன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. நான் வந்து ஏதோ ஒரு XYZ இந்த ஃபேமஸான சிமெண்ட் பிராண்டை யூஸ் பண்றேன். ஆனா அந்த சிமெண்ட் பிராண்டுக்கு தேவையான அளவுக்கு சிமெண்ட் போடுறேனா இல்ல மண் அதிகமா போடுறேனா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை நீங்க கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. பட் இதுவே பிஓக்யூ அப்படின்னா இந்த ரேஷியோல சிமெண்ட்டும் சாண்டும் வாட்டரும் அக்ரிகேட்டும் இருக்கும். இந்த குவாலிட்டி என்ஷோர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட் பேக் தேவைப்படுது, அதுக்கு இந்த சார்ஜ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டா தெளிவா டீடைல்டா இருக்கும். ஆனா இதுவே வந்து அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அந்த மேஸ்திரி வந்து போடுப்பா 1க்கு 6 போடு, 1க்கு 5 போடு, 7 போடுப்பா அப்படின்னு சொல்றதுதான். 2 பாண்டு தண்ணி ஊத்துப்பா, 2 பாண்டு சிமெண்ட் போடுப்பான்னு சொல்றது மாதிரிதான் அங்க போயிட்டு இருக்கும் எல்லாமே. நீங்க சொன்னீங்க சார், இது ஆக்சுவலா நல்லா புரியுது. ஆனா இத நீங்க சொன்னீங்கன்னா கிளையண்ட்ல இருந்து 2 கேள்வி கேட்பாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, இப்ப வந்து மிக்ஸிங் வந்து நீங்க சொல்றீங்க பில்டர் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மிக்ஸிங் பிஓக்யூ மெத்தட்ல நம்ம சைட்ல இருந்து பண்றப்போ அது கரெக்டா பண்றாங்களா அப்படிங்கறத எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க? இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்போ இப்ப சொல்றீங்க அளவு வந்து கம்மியாகும் பிஓக்யூ மெத்தட்ல. அதுக்கான ரேட் தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு. இப்ப ஆப்வியஸா அப்படி பார்த்தா ரேட் கம்மியாகும்ல அப்ப பிஓக்யூ மெத்தடுக்கு வந்தா அப்படிங்கிற கொஸ்டினும் வந்து ரைஸ் ஆகும். சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்லலாம்? இது நீங்க 2மே கேட்டது வந்து கிளைண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேஜரான கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆமா நீங்க எனக்கு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாம வீடு கட்டணும்ன்றதான் என் ஆசை. அதை நீங்க மட்டும் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா இதுக்கான டைரக்ட் ஆன்சர் வந்து நான் இதுக்கு 2 பாயிண்ட் ஆன்சரா சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1 நம்ம கிட்ட வந்து QC இருக்கு, ப்ராப்பரான குவாலிட்டி செக் இருக்கு. அப்ப இந்த குவாலிட்டி செக் பண்றவங்க எல்லாருமே வந்து கரெக்டா பண்ணிடுவாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா நான் 2வது பாயிண்ட் வைக்கிறேன். முதல்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மிக்சிங்ல ரேஷியோ குறைக்கணுங்கிறதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க கிளைண்ட்னு வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு 5 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாலும் நீங்க தான் பே பண்ண போறீங்க, 2 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாலும் நீங்க தான் பே பண்ண போறீங்க. நான் வாங்குற சிமெண்ட்டுக்கு தான் உங்கள்ட்ட காசு வாங்க போறேன். சோ இந்த இடத்துல குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி உங்கள்ட்ட இருந்து கம்மியா உங்களுக்காக சிமெண்ட்டை செலவு பண்ணனா நான் ஸ்கொயர் ஃபீட்ல கான்ட்ராக்ட் எடுத்த ஆளா இருந்தா எனக்கு லாபம். ஆனா இந்த இடத்துல வந்து நான் எவ்வளவு சிமெண்ட் யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து நீங்க தான் பே பண்ண போறீங்க. சோ இங்க வந்து காம்ப்ரமைஸ் நடக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. அதையும் மீறி வந்து ஒர்க்கர்ஸ் வந்து தப்பா ஒரு விஷயத்த பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இன்டர்னல் குவாலிட்டி செக் டீம் வச்சிருக்கோம். அவங்க வந்து ஆன்லைன், ஆஃப்லைன், இன் பர்சன் விசிட் இந்த மாதிரினா நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த ரேஷியோஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்க போறாங்க. ஸோ இது வந்து அபவுட் த குவாலிட்டி. செகண்ட் நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த டச் பண்ணீங்க. அப்ப பிஓக்யூல பண்ணா வந்து ரேட்டு குறையும் தானே. ஸோ பிஓக்யூல பண்ணா ரேட்டு குறையுங்கிறத விட கரெக்டான ரேட்டு தெரியும் அப்படிங்கறதா விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்படி வேணா ஆன்சர் பண்ணலாம். நீங்க வந்து 2200 கொட்டேஷன் கொடுத்திருக்கிற ஒரு டம்மி பிளான் இருக்கும்ல, அதாவது ஆர்கிடெக்சரல் டிசைனே இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு காசை குறைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பிளானை நீங்க எடுத்துட்டு வந்து
அந்த கண்டிஷன் படி அப்படியே நீங்க வந்து பில்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி பிஓக்யூல வந்து ரேட்டு குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம அவங்க அளவுக்கு வந்து அப்ரண்ட் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். கொள்ள லாபம் வச்சு நம்ம பயங்கரமா பண்றது கிடையாது. அதனால வந்து பிஓக்யூல ரேட் குறைஞ்சிரும். ஆனா நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து ப்ராப்பரா டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாத்தையும் வாங்கி அதுக்கேத்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நீங்க நார்மலா பண்றதை விட குவான்டிட்டி அதிகமாகும். ஸோ உங்களோட குவான்டிட்டி அதிகமாகும் போது அதான் நான் ஏற்கனவே பேசின அந்த பெரிய விண்டோ ஒன்று வர்றதுங்கிறதுல இருந்து பெரிய டெப்த்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுங்கிறதுல இருந்து நீங்க இப்ப சொன்ன வாட்டர் ப்ரூஃபிங்கு இந்த பிட்மன் கோட்டிங் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பை டிஃபால்ட்டா நம்மளோட இதுல வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறதுனால வந்து நம்மளோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையரா தான் இருக்கும். பட் இட் இஸ் ஒர்க் ஃபார் த திங் வாட் வி ஆர் டூயிங். வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டா எங்க வீட்ல கூட மோட்டர் இதாயிடுச்சு, ஓகே. ரிப்பேர் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் வச்சு சுத்துற மோட்டரு. ஸோ அதுல வந்து அதே மோட்டர் வந்து கிடைக்குது பெல்ட் சுத்துறது. அது பார்த்தீங்கன்னா 16,000. ஆனா வந்து என்னன்னா அந்த எலக்ட்ரீஷியன்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு. ஸோ அதுக்கு போறதுக்கு நீங்க வந்து 23க்கு மொத்தமாவே புதுசா மாத்துறீங்க கம்ப்ரஸரோட சேர்த்து அப்படின்னாங்க. ஸோ ஆப்வியஸா 23க்கு போறது பெட்டர் தான். ஏன்னா நீங்க திரும்ப இதுல வந்து பிரச்சனை வர்றதுக்கு ஸோ கொஞ்சம் காஸ்ட் அதிகமா போய் நல்ல குவாலிட்டி வந்தா பெஸ்ட் ஆப்ஷன் தான் அது. ஆமா. நானா இருந்தா அதான் சூஸ் பண்ணுவேன். நீங்க இப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ரெனோவேஷன் ஒண்ணு பண்றது வந்து ரொம்ப பெரிய தலைவலி. ஆமா. நாளைக்கு வந்து எனக்கு கிராக் வந்திருக்கு, விழுந்திருக்கு. இப்ப பொங்கலுக்கு வந்து வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிக்கிற ஒரு வீட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு ஒரு ரூமையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சு நிறைய பேர் வந்து இந்த டூப்ளே வீடு எல்லாம் கட்டும்போது வந்து மேல ஒரு வீடு ஒரு ஃப்ளோர் கட்டுறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து சிமெண்ட் எடுத்துட்டு போறதுல இருந்து எல்லாமே வந்து இது வழியா தான் எடுத்துட்டு போனோம். இமேஜின் நீங்க வந்து ஒரு ஃப்ளோர் வந்து மார்பிள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்றதுனாலே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளோரிங் பண்ணுவாங்க. இல்ல ஃப்ளோரிங் பண்ணதுக்கு மேல வந்து பிஓபியை வந்து ஃபுல்லா ஊத்திட்டு ஒரு தார்பாய் எல்லாம் போட்டு அந்த ஆமா. ஃப்ளோரிங்கை வந்து காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நாள காலத்துல வந்து உங்க வீட்டை சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறது வந்து டெஃபினெட்லி நடக்காது. நீங்க வீட்டை கட்டும் போதே அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ப்ராப்பரா கரெக்டான மெட்டீரியல்ல இருந்து குவாலிட்டியில இருந்து கம்போசிஷன்ஸ்ல இருந்து நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம கட்டுறீங்களோ அதுதான் லாங் லாஸ்டிங்கா இந்த ஸ்ட்ரக்சரல் கிராக் வராம இருக்கிறது, தண்ணி ஓதம் வராம இருக்கிறது, டெரஸ்ல வந்து தண்ணி ஊத்தாம இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். இது வந்து குவாலிட்டின்னு சொல்றது வந்து மெட்டீரியலோட ப்ரொபோர்ஷன் இதை பத்தி மட்டும் கிடையாது. இப்ப என்னோட வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி என் வீட்டுல வந்து நேத்து என்ன நடந்துச்சு, ஹெவியான மழை பெஞ்சப்போ வந்து டெரஸ்ல வந்து த்ரெஷோல்டு ஒழுங்கா வைக்காததுனால த்ரெஷோல்டு தண்ணி வந்து சாரல் அடிச்சது வந்து ஃபுல்லா உள்ள வந்து மாடி படிக்கட்டு வழியா இறங்கி அடுத்த ஃப்ளோரோட லாபி வரைக்கும் வந்துருச்சு. 3rd ஃப்ளோர் லாபி வரைக்கும். சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிராக்டிக்கல் விஷயங்களை பார்க்காம ஓட்டுறதுமே குவாலிட்டி தான். ஆமா. இதை நாளைக்கு நீங்க வச்சுட்டு அதுக்கு மேல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீடிங் ஒண்ணு போட்டு அதை நீங்க கஷ்டப்பட்டு சீல் பண்ணி ஒட்டி அதனால வந்து நீங்க உங்களோட கதவை திறக்க முடியாம போய் கதவை கொஞ்சம் வெட்டி சோ இதெல்லாம் நடந்து அந்த கதவுக்கு வந்து சைட்ல வந்து அதுக்கு சீலண்ட் இல்லை அப்படிங்கறதுனால அது துரு பிடிச்சு போய் அதை மாத்தி சோ ஒரு பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்காக 100 பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு பதிலா பண்ற ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து இன்ஸ்டலேஷனை வந்து ஒழுங்கா பண்ணிக்கிறதுங்கிறது தான் கரெக்டான. ஆமா. இது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சவங்க வீடுமே ஒண்ணு இது ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, செம பட்ஜெட்டு. அதாவது அவங்க இருந்த பழைய வீடு வந்து ஒரு செவுரு இடிஞ்சிருச்சு. ஸோ அப்ப வீடு கட்டியே ஆகணுங்கிற கட்டாயம். அப்படி இருக்கப்போ இருக்கிற காச வச்சு செம கம்மியா கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அவுட்டர் வாலெல்லாம் 4.5 இன்ச்சுக்கு போட்டுட்டு, Oh my God. உள்ள வந்து 9 இன்ச் போட்டுருக்காங்க. அந்த இன்ஜினியர் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அவன் வந்து காஸ்ட் கம்மி பண்றதுக்கு இப்படி ஒரு ஐடியாவ குடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து ஏஏசி பிளாக்கு இந்த மாரி காஸ்ட் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். ஆமா. ஸோ இது வந்து ஸோ அதனால நம்ம இப்ப நீங்க சொன்ன ஃபால் சீலிங்காவே இருக்கட்டும், நம்ம வந்து இப்பயே கேட்டுடுறோம். ஃபால் சீலிங் வந்து அந்த இடத்துல போடுறீங்களா இல்லையான்னு கேட்டுட்டோம்னா, நம்ம சீலிங் ரூஃப்ல வந்து கான்கிரீட் போடுறப்போ நம்ம வந்து பாயிண்ட் குடுக்க போறதில்ல. ஸோ ஆப்வியஸா அந்த காஸ்ட்டுமே நமக்கு வந்து வராது. அத நம்ம ஃபால் சீலிங் போடுறப்போ அவங்க டைரக்ட்டா பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே கூட இதுல வந்து உங்களுக்கு கம்மியாகும். கரெக்ட். நீங்க சொன்னது வந்து ரொம்பவே ஒரு வேலிடான பாயிண்ட். என்னோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து இந்த டிசைனை என்ன பண்ணி கம்மி பண்ண முடியும்ன்றத கிளைண்ட் ஓப்பனா கேட்டாங்கன்னா அதுக்கான நம்மளோட இன்புட்ஸும் வந்து அதுல கொடுக்க முடியும். ஆனா அவங்களா வந்து இந்தந்த மாதிரிலாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது நிறைய பேர் வந்து இது வந்து குவான்டிட்டியில வேற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் கட்டினேன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட்ல முடிச்சிடலாம்னு அவங்களா ஒரு கால்குலேஷன் போட்டுருவாங்க. இதை போடும்போது வந்து அவங்களோட மேல இருக்கக்கூடிய ஹெட்ரூமை மறந்துடுவாங்க, டெரஸ் மறந்துடுவாங்க, கார் பார்க்கிங் ஏரியாவை மறந்துடுவாங்க. இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. அதை போட்டுட்டு நம்ம கிட்ட மொத்தமா டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்
இதெல்லாம் நான் வந்து காசே ஆகாதுன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான அசம்ஷன்ஸ்குள்ள அவங்க போறதை விட இதுதான் எனக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அப்ரண்டா கேட்டு ஒரு விஷயத்த ப்ரொசீட் பண்ணாங்க அப்படின்னா அது இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும் அவங்களுக்கு. ஆமா. ஸோ அப்போ பிஓகி தான் வந்து பெஸ்ட்ன்னு சொல்றீங்க. பிஓக்யூ தான் இத வந்து வந்து ஃபேர் எனஃப் அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா. கிளையண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கிளைண்ட் வந்து ஒரு குவாலிட்டியான அவுட்கம் எனக்கு வேணும். அதே நேரத்துல வந்து எனக்கு ஒரு டிசைன்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம, குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு அவுட்கம் வேணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா, ஆப்வியஸ்லி பிஓக்யூ இஸ் த பெட்டர் மெத்தடாலஜி. சார் நம்ம கிட்ட வந்து முன்னாடி வந்த கிளையண்ட் பார்த்தீங்கன்னா, பிஓகேனா ரேட்டு கம்மியாகும்னு நினச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற கிளையண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி ஃபுல்லா அதாவது டிசைன் பார்ட் எல்லாம் முடிச்சு, எலக்ட்ரிக்கல் டிராயிங், பிளம்பிங் எல்லாம் போட்டு முடிச்சு, நம்ம அதுக்கான எக்ஸாக்ட் காஸ்ட் எடுத்து நம்ம குடுத்ததுக்கப்புறம், அவங்க ஆல்ரெடி பழைய பில்டர் ரூ. 2200 ரூ. 300க்கு வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கோட்ட கம்பேர் பண்ணிட்டு, இப்போ இது அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ ஆமா. ஆனா நம்ம வந்து இவ்வளோ எக்ஸாக்ட் கோட் குடுத்துருக்கோம். இதுக்கு மேல ரேட் ஏற போறதும் இல்ல. அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இன்னொன்னு வந்து இப்ப பிஓக்யூவா ஸ்கொயர் ஃபீட்டான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, பெஸ்ட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பிஓக்யூ தான். ஏன்னா வந்து 2 மெயின் விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து அக்கவுண்டபிலிட்டி, இன்னொன்னு டிரான்ஸ்பரன்சி. இப்ப அக்கவுண்டபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 2200 சொல்றான் அவன். நான் குடுத்துட்டேன் பில்டிங்க. ஆனா இப்ப பாதியில கட்டிட்டு இருக்கும்போது வந்து ரேட் ஏறிடுச்சு அப்படிங்கிறப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, நம்மளே நெறைய பார்த்துருக்கோம்ல சார். நம்மகிட்டயே பாதியிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்திருக்கு. ம். என்ன ரீசன்னா, இதுதான் ரீசனா இருந்திருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுவான், இதுக்கப்புறம் காஸ்ட் கம்மியாகுற வரையும் வெயிட் பண்ணி கட்டுவேன் அப்படின்ற மாரி சொல்லுவானுங்க. ஸோ அப்போ நமக்கு டைம் போயிரும். இல்ல கட்டியே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவான், அவன் வந்து எப்படிலாம் வந்து காஸ்ட் அடிக்க முடியுமோ, அந்த மாரி வந்து பிளான் எக்ஸ்ட்ரா ரூ. பண்ணி 100 ஆமா, 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ஆ, மெட்டீரியல் ரேட் ஆயிடுச்சு. ஆமா. ரேட் ஆயிடுச்சுன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. இல்ல அப்படின்னா, இருக்கிறத வச்சு எப்படி கம்மியா உனக்கு பண்ணி குடுத்து நம்ம எப்படி லாபம் பார்க்கலாம் இப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா கரெக்ட். இங்க வந்து அப்படி கிடையாது. நம்ம பில்டிங் ஸ்டோரும் வச்சிருக்கோம் ஆக்சுவலா. ஆல்ரெடி நம்ம கிட்ட எல்லா மெட்டீரியலும் ப்ரொக்யூர் பண்ணி தான் இருக்கும். அந்த ரேட் அப்போதைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுதான் நம்ம வாங்கி வச்சிருப்போம். ஸோ அந்த பிரச்சனை இல்ல. டிரான்ஸ்பரன்சின்னு அடுத்து வந்து டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சில வந்து இப்ப நீங்க என்ட்ட பிஓகே குடுத்துட்டீங்க. நான் அத வச்சு இன்னொரு இன்ஜினியர்ட்ட குடுத்து, இதெல்லாம் நான் என்ட்ட பிளானு, டிராயிங்ஸ் எல்லாம் குடுத்துட்டீங்க. அத வச்சு நான் இன்னொரு ஆள வச்சு நான் ஈஸியா செக் பண்ணிட்டு செக் பண்ணிக்க கரெக்ட்டா முடியும். இருக்கான்னு பார்த்துருவேன் கரெக்ட். நானு. ஸோ அது. இப்போ உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்ற அக்கவுண்டபிலிட்டியோ, ஒரு கிளாரிட்டி இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான். பட் இது கூட நான் இன்னும் 2 பாயிண்ட் ஆட் பண்ணுவேன். ஒண்ணு வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். இப்ப நீங்க சொன்ன மாரியே வந்து அ கட்டி குடுத்த ஒரு பில்டிங் வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டு, அதுக்கு மேல நான் கட்ட மாட்டேன்னு சொல்ற ஆட்கள விட, காசு வாங்கிட்டு பில்டிங்கே கட்டாம ஓடுற ஆட்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. ம். பட் இப்ப நீங்க பிஓக்யூ மெத்தட்ல ஒருத்தர்ட்ட மூவ் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா இந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது. இல்ல அடுத்த 1 வாரத்துக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது. அத மட்டும் தான் நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க. பல்க்கா நீங்க எதுவும் பே பண்ண மாட்டீங்க. ஸோ ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் உங்கள்ட்ட இருக்கும். நீங்க ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு வந்து நான் ஃப்ளெக்சிபிலிட்டின்ற ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுவேன். பிஓக்யூல வந்து நீங்க எத வேணா மாத்த முடியும் எப்ப வேணாலும். இப்போ ஒருவேளை வந்து எனக்கு நான் இத்தனை இடத்துக்கு வந்து இவ்ளோ வால்ஸ் போறதுனால, இல்ல இவ்ளோ விண்டோ போறதுனால, இல்ல பிரிக் யூஸ் பண்றதுனால தான் எனக்கு இந்த காஸ்ட் ஆகுதா? அதுக்கு பதிலா நான் வந்து போரோத்தம் பிளாக் யூஸ் பண்றேன், ஏஏசி பிளாக் யூஸ் பண்றேன், இல்லன்னா நான் வந்து சாலிட் பிளாக்ஸ் யூஸ் பண்றேன். இந்த மாரி நான் மாத்த முடியுமா? அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனா இதுவே நீங்க ஸ்கொயர் ஃபீட்ல போயிட்டீங்கன்னா, இவ்வளவுதான் காசு, இந்த காசுக்கு இவ்வளவு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவேன். ஆமா. ரொம்ப மாத்தவே லிமிட் ஆயிடும். முடியாதுன்னு சொல்லி ரொம்ப லிமிட் பண்றாங்க. அதுவும் இந்த பேக்கேஜ்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா. எனக்கு வந்து ஆப்ஷன் ஏல வந்து இந்த சிமெண்ட் இந்த கம்பி, பில வந்து இந்த சிமெண்ட் இந்த கம்பி. எனக்கு கம்பியில காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இந்த பிராண்ட் போங்க. இது வந்து இந்த பிராண்ட் போங்கன்னா நீங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மாத்த முடியாது. அந்த பேக்கேஜ்க்குள்ள நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆமா. ஆயிடுவீங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம நீங்க ஃப்ரீயாவும் கட்டலாம், ஃபிளெக்சிபிளாவும் கட்டலாம், அக்கவுண்டபிலிட்டியும் எடுத்துக்கலாம். அதே நேரத்துல வந்து குவாலிட்டியும் மிஸ் ஆகாது. ஸோ இந்த எல்லா விதத்திலயுமே வந்து எனக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிஓக்யூ தான். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் கம்பேரிங் டு ஸ்கொயர் ஃபீட் மெத்தடை விட பிஓக்யூ மெத்தட்ல அதிகமா இருக்குங்கிறதுனால தான் நாங்க பிஓக்யூ மெத்தடை உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை பார்க்கறதுக்கு பில்டியோவோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.